Hello friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் டைம் நெருங்கி வந்துட்டு இருக்கறனால கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் சின்ன வீடியோஸா இந்த வீக் ஃபுல்லாவே அப்லோட் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு நம்ம வீட்டு வாசல்ல எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மாடல்ல நம்ம தோரணம் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிளைனாக இருக்கக்கூடிய ஷீட்ஸ், க்ரீன் கலர் ட்ரீ வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து க்ரீன் கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் கலர் A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த தோரணம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் கூட க்ரீன் கலரில் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஷீட் எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு நார்மல் நம்ம வாசப்படி அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கேல், அதுக்கப்புறம் ஒரு பென், அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக சிசர்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்து மடிப்பீங்களா, அந்த மாதிரி 2 கார்னர்ஸையும் சேர்த்து வந்து நீங்கள் மடிங்க. ஒன்ஸ் ஒரு டைம் வந்து 2 கார்னரையும் மடிச்சுட்டு அதே மாதிரி திருப்பி அகெயின் வந்து திருப்பி 2 முனையும் சேர்த்து இன்னொரு வாட்டி மடிங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு 3 டைம் மடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷீட் இந்த மாதிரி சைஸ்க்கு வந்து கிடச்சிடும். இதே சேம் மெத்தடில் 2 ஷீட்ஸையும் வந்து நீங்கள் மடித்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாடலில் தோரணம் செய்ய போகிறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ மாடலில் அளவு எடுத்து 2 ஷீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்போ வந்து கட் பண்ணிவிட்டு 2 அட்டாச் பண்ணுறப்ப சேமாக ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து அளந்து வந்து வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல் வச்சு அளந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக தோரணம் ரெடி பண்ணுறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ மாடலில் வந்து நான் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், இப்போ வந்து நியூ இயருக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாடலாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளார் டிசைனில் வந்து நீங்கள் ஒரு ஐடியா ஏதாவது வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அதில் வந்து ஒரு ஆஃப் அந்த ஃப்ளாரில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பாதியாக நடுவில் கட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாஃப் மட்டும் நீங்கள் ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி இப்போ வரையணும். நான் அந்த மாதிரி தான் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஒரு ஆஃப் மட்டும்தான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீயும் அப்படியே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளார் வந்து என்ன நினச்சிங்களோ அது அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளாராக வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு ஷீட் ஃபுல்லாகவே வந்து வரைஞ்சிட்டு இந்த டிசைனை வந்து சேம் இதே டிசைனை அந்த ஷீட்லேயும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு 2ஐயும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தோரணம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி டிசைனில் இப்போ வரைஞ்சிருக்கேன் நான். இந்த டிசைனில் வந்து வரைஞ்சிட்டு கரெக்டாக கட் பண்ணுறப்ப பார்த்து அந்த கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த நான் டிக் போட்டுக்கிறேன் எங்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நான் வந்து அழகாக கட் பண்ணிட போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட தோரணம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதே மெத்தடில் இன்னொரு ஷீட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோரணம் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடித்தமான டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் பெயிண்டிங் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து தனித்தனியாக 2 பீஸையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் வந்து 2ஐயும் வந்து ஒட்டி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்ன டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கோல்டன் கலர் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன் எல்லா இடத்துலையும்.
ஃபுல்லாக எல்லா கிறிஸ்மஸ் ட்ரீலையும் நான் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டராக வந்து அந்த ஸ்டாருக்கு நடுவில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ஸ்டார் மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு இடையில வந்து சில ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே பாருங்கள். நீங்கள் ஒரு 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி பெயிண்ட் பண்ணி முடிச்சோன்னையும் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பெயிண்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணது வந்து கலைஞ்சி போகாமல் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போது ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இடையில ஸ்டார்ஸ் வந்து நான் போட போகிறேன். அடுத்ததாக அந்த ரெட் கலர் ஸ்டார்ஸ் வந்து நம்ம வரைஞ்சோன்னா அதுக்கு இடையில வந்து கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் நம்ம சாரீஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்டோனை வந்து நான் எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நான் கட் பண்ணி எல்லா கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் நடுவில் சென்டராக வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக இந்த ரோஜாப்பூ மாடலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இதை ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எல்லா கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்லேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் தீம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கலர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ்லாம் வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணியே ஃபுல்லாக கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ஒரு ஒயிட் ஷீட் இல்லைனா வந்து இந்த மாதிரி நார்மல் ஷீட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தோரணம் ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நம்மளுக்கு அழுத்தமாலாம் இருக்காது. அதனால் நான் வந்து எல்லா அந்த 4 கார்னர்லேயும் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு அதை வச்சு நான் அப்படியே வந்து கதவு மேலே ஒட்டி விட்டுற போகிறேன். ஒட்டி விட்டுட்டா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணம் வந்து ரெடி ஆகிடும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய கதவாக இருக்கிறதுனால 2 சைடும் கொஞ்சம் இடம் இருந்தது கதவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு ஆஃப் தான் வந்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு பிளெயினாக விட வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த தோரணம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணியை விட கம்மியான அமௌண்ட்டுக்கே வந்து கடைகளில் டைரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோரணம்லாம் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து அதை வந்து நம்ம வாங்கி மாட்டி விட்டுட்டு கூட போயிடலாம். எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம இந்த மாதிரி நம்மளே கையால் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு ப்ராடக்ட் செஞ்சு அதை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே இருக்காது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களோட கையாலே வந்து உங்களுக்கு என்ன ஐடியாஸ் தோணுதோ மைண்டில் அதை வந்து உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் செய்கிறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்கள் கையாலே ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.